சார் என்னோட ஆடியோ கிளியரா இருக்குங்களா? ஓகே, வெல்கம் சார். நீங்க எங்க இருந்தெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு கொஞ்சம் டைப் பண்ணலாமா? எந்தெந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வெல்கம் ஜெகநாத் சார், நல்லா இருக்கீங்களா? ஹாய் சார், ஹாய் சார். சார் டிராவலிங்ல ஒருத்தர் பேசிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அவசியம் பத்தியும் அப்படின்னா என்னங்கிறத பத்தியும் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா? விசிபிள் ஆகுதுன்னா ஜஸ்ட் டைப் பண்ணுங்க விசிபிள்னு. சேட் பாக்ஸ்ல யாராவது டைப் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. சரிங்களா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பொதுவா ஒரு பொருளை விற்கிறது இல்லைங்களா? ஒரு பொருளை வந்து நம்ம தயாரிக்கிற இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு விற்கிறோம். இந்த விற்கிறதுக்கு பொருளாவோ பணமாவோ வாங்கிக்கிறோம். இவ்வளவுதான் மார்க்கெட்டிங். ஓகேவா? இந்த மார்க்கெட்டிங் ஆதி காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, வாய் வழியா தான் ஃபுல்லாவே நடந்துட்டு இருந்தது. இப்போ அதை தாண்டி ஒரு 15 வருஷமா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் சைடு போயிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மேஜர் பிளே பண்ணிட்டு இருக்கு. இந்த மேஜர் பிளே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வாழ்வாதாரம் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோகிராஃபர்ஸ், எல்லாருமே தரமா தான் எடுக்கிறோம், தரமா தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கிற கண்டிஷன்ல ஏன் நமக்கு வேலை வர்றதில்லை? இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. Yes. ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டிங் சைடு போறது இல்ல. நம்மளோட மெயின் என்னன்னா, நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட தேடி வரணும். தேடி வர்ற கஸ்டமருக்கு நம்ம வேலை செய்யணும். அவங்க நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு சொல்லணும். இப்படிதான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதை தாண்டி இந்த பிசினஸ் எப்படி நடக்கணும், நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்னு ஒரு ஆடியோ. இது பாத்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து ஒரு ரேடியோ ஸ்பீக்கர் அவர் ஆக்சுவலா, அதாவது ரேடியோல அல்லது டிவியில கிட்டத்தட்ட 7,000த்துக்கு மேற்பட்ட ஆடியோஸ் பேசியிருக்காரு ஒவ்வொரு டாபிக்கை பத்தி. அவர் 1950ல பேசின ஒரு டாபிக் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட். இந்த எண்ட் ஆஃப் த செஷன் நான் இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 35 to 40 மினிட்ஸ் இருக்கும். இதை நீங்க ரெகுலரா கேட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையே டோட்டலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. அந்த கிஃப்ட் வவுச்சரும் நம்ம கோர்ஸோட முடிவுல, இன்னைக்கு நம்ம கிளாஸோட முடிவுல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புள்ளி விவரம் தான். என்ன புள்ளி விவரம் அப்படின்னா,
இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஓகேங்களா? அந்த வியூ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஷாக்கான விஷயமா தான் இருக்கும். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது 2019, சரிங்களா? 19 to 20 பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு 310 பில்லியன் டாலர் அளவுக்கு பிசினஸ் நடந்திருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வச்சு. அட் பிரசன்ட் அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னா 560 பில்லியன் டாலர், ஓகேங்களா? இது ஃபியூச்சர்ல 2030 அப்படிங்கும் போது 1 ட்ரில்லியன் டாலர் வந்து எதிர்பார்க்கறாங்க. இப்ப போற வேகத்தை வச்சு எக்ஸெப்ட் பண்ண ஒரு கணக்கு இது, சரிங்களா? வெறும் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டோட சைஸ் இது. இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த டிஜிட்டல் பொறுத்தளவு. ஆனா நம்ம டிஜிட்டலுக்குள்ளேயே போகல. எல்லாரும் ஒரு ஸ்டுடியோவோட ஒரு ஜெராக்ஸ் கடையை போட்டுட்டு ₹1 நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ரியலா பார்த்துட்டு இருக்கிற விஷயம், சரிங்களா? ஆனா டிஜிட்டல் போறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கையிலேயே இருக்கு. எல்லா விஷயமும் நம்மகிட்டயே இருக்கு. அதை லேர்ன் பண்ணிக்க நம்ம தயாராக இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தது அப்படின்னா டிஜிட்டலா நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராகவே மாற முடியும், ஓகேங்களா? அடுத்தது growth ரேட் பாத்தீங்கன்னா பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 12% இருந்தது. அட் பிரசன்ட் 12% அதே growth தான் இருக்கு. அடுத்த ஒரு இதுல இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரொம்ப டாமினேஷனா இருந்தது 2020ல. இப்போ 25 பாத்தீங்கன்னா யூடியூப் அண்ட் கூகுள் ஆட்ஸ். டிக்டாக் நம்ம ஏரியால இல்ல. குளோபலா எடுத்தப்போ நமக்கு டிக்டாக்கும் வந்திருக்கு லீடிங் பிளாட்ஃபார்மா. ஆனா 2030ல எப்படி இருக்கும்னா மெட்டாவர்ஸ் அண்ட் இம்மர்சிவ் ஆட்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டாவர்ஸ்ங்கிறது ஃபேஸ்புக்கோட இன்னொரு வெர்ஷன். ஃபேஸ்புக் ஆக்சுவலா மெட்டான்னு பேர் மாத்திட்டாங்க, தெரியும் இல்லையா? அது வந்து மெட்டாவர்ஸ்னு ஒரு இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விர்ச்சுவல் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. சேம் அடுத்து வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா மாறி இருக்கும் எல்லாமே. அதுக்கான வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு, ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். அடுத்து மொபைல் மார்க்கெட்டிங். மொபைல் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 40% தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஜிட்டல் ஆடுக்காக ஒரு 2020ல. ஆனா அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா 50% மாறி இருக்கு. ஆனா சீக்கிரமா அது 65% மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரிங்களா? இதே மாதிரி ஏஐ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாட்பாட் மூலமா நிறைய பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டார்கெட்டிங் பெரிய லெவல்ல டார்கெட் பண்ணிட்டு இருக்கு மக்களை, ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டெப் 2028ங்கும் போது டோட்டலா மார்க்கெட்டிங்கை வந்து ஏஐ தான் ஆளும். அந்த அளவுக்கு வந்து அது வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதை லேர்ன் பண்றது மட்டும்தான். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு நல்ல வேலைக்காரன், ஓகேங்களா? நீங்க எஜமானா இருந்து வேலை வாங்கினீங்கனால், ஒரு வேலை இல்லைனால் அது உங்களை அழிக்கும். அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்தது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட growth இருக்கும், ஓகேங்களா? அடுத்து SEO அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க 2020ல. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பேஸ்ல தான் போயிட்டு இருக்கு, இல்லையா? கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றவங்க அத்தனை பேரும் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பத்தி தெரியாதவங்க கூட இன்னைக்கு வீடியோ பண்ற அளவுக்கு வந்திருக்கு. அடுத்த ஃபியூச்சர்ல அது வந்து ஏஐ பேஸ் பண்ணி வரும், ஓகேங்களா? அப்ப வந்து நமக்கு வந்து அதை லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியா மூவ் பண்ண முடியும் அந்த ஏஐ லேர்ன் பண்றது மூலமா. அதே மாதிரி ஏஆர், விஆர் அடுத்தடுத்த ஸ்டெப் இது போய்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் வந்து ரொம்ப வேகமா வளர வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும் இந்த புள்ளி விவரப்படி, ஓகேங்களா? மறுபடியும் என்னோட ஸ்கிரீனுக்கு வர்றேன். இந்த புள்ளி விவரம் பார்த்தோம். இந்த புள்ளி விவரத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அடுத்த 5 வருஷம் டிஜிட்டலா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம், சரிங்களா? நம்மளோட டாபிக் வருவோம். நம்ம டாபிக் இன்னைக்கு 2 விஷயம்தான். ஒண்ணு மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல என்னென்ன, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்,
இல்லையா? இந்த 2 விஷயத்துக்கு தான் நமக்கு விட வேணும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன், ஒரு பொருளை விற்கிறது. ஓகேங்களா? விற்கிறது தான் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு பொருளை பத்தி இருக்குன்னு அவேர்னஸ் உருவாக்குறது மட்டும்தான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? விற்கிறதுங்கிறது சேல்ஸ். அப்போ ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அதோட தரம் இது, இது இப்படி பயன்படும் அப்படிங்கிற விஷயத்த அவேர்னஸா கிரியேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் மார்க்கெட்டிங்கோட வேலை. அப்படிதான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை தாண்டி சேல்ஸ்ங்கிறது எங்க வரும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் மூலமா உங்களுக்கு வர்ற என்கொயரியை நீங்க சேல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். சேல்ஸ் அதுவா நடக்கணும். மார்க்கெட்டிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கறது மட்டும்தான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. இது அதுக்கப்புறமா போய்க்குவோம். மார்க்கெட்டிங்ல 2 டைப் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ட்ரெடிஷனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்னென்ன ஜஸ்ட் டைப் பண்ணலாம். ஏன்னா நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம இதாவே போவோம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கிறது என்னென்ன இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு வாங்க. டைரக்ட் சேல். ஓகே, அது சேல்ஸ்ல போயிடும். மார்க்கெட்டிங் அதாவது ஒரு பொருளோட அவேர்னஸ், என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, இல்ல இந்த சர்வீஸ் நான் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ட்ரெடிஷனலா எப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், கொட்டேஷன்ஸ், ஆட். ஓகே, டிவி, நியூஸ் பேப்பர், பேம்லெட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நோட்டீஸ். ஓகே, இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ஆல்ரெடி நம்ம காலங்காலமா பண்ணிட்டு இருந்த விஷயம் இதுதான். இந்த விஷயத்துல தான் மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தது. இதை தாண்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டிஜிட்டலோட வந்துடும் சார். ட்ரெடிஷனல்ல வராது. ட்ரெடிஷனல் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆரம்ப காலங்களில் செஞ்சுட்டு இருந்தது. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோட்டீஸ் கொடுக்கறது, பேம்லெட்ஸ் அடிக்கிறது, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், இதெல்லாம் ட்ரெடிஷனல்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஜிட்டல்னு வரும்போது அங்க வந்து நமக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டது. அதுக்காக தான் அந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நிறைய மீடியம் இருக்கு டிஜிட்டலா. ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆர்கானிக், அடுத்ததா பெய்டு. ஓகேங்களா? இந்த ஆர்கானிக், பெய்டு இது 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்கானிக் அப்படிங்கிறது என்னன்னா, 10 பைசா செலவில்லாம நம்ம மார்க்கெட்டிங் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது. பெய்டு ஆட்ஸ்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணி பண்றது. ஓகேங்களா? 2க்கும் ஒரு மலையளவு வித்தியாசம் இருக்கும். என்னன்னு கேட்டா, ஆர்கானிக்கா ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது குறைஞ்சபட்சமா 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். நம்மளோட பிராண்டை பத்தி அவேர்னஸ் உருவாக்கி, வேல்யூ கொடுத்து, கஸ்டமர் வந்து ஆர்கானிக்கா நம்ம கடைக்கு கொண்டு வர்றதுக்கு. கடை மீன்ஸ் டிஜிட்டல் வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல நம்மளோட டைரக்ட் பிசிக்கல் ஸ்டோரா இருக்கலாம், நம்ம ஆபீஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஆர்கானிக்கா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும். எப்படி இருக்கும்னா, நம்ம பயிர் விதைச்சு அறுவடை பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்து பெய்டு ஆட்ஸ்ங்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா, நாளான்னைக்கு உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. அந்த அளவுக்கு கூட நம்மளால பெய்டு ஆட்ஸ்ல வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு பணம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். சேம் அறுவடை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. யாராவது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம பே பண்ணி வாங்கிட்டு வந்துடுற மாதிரி இந்த பெய்டு ஆட்ஸ்ங்கிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த 2 விதத்துல தான் வேலை செய்யும். ஒன்னு ஆர்கானிக் அண்ட் பெய்டு. ஓகேங்களா? இதுல நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்து நம்மளால சிறப்பா பண்ண முடியும். பெய்டே பண்ணனாலும் ஆர்கானிக்கும் அவசியம். ஓகேங்களா? ஏன்னா இங்க பெய்டு ஆட்ஸ் கொடுக்கும்போது உங்களோட வேல்யூ, உங்களை ட்ரஸ்ட் இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்கு உள்ள உங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அப்ப வந்து ஆர்கானிக்கும் நமக்கு அவசியமா தான் இருக்கும், இந்த பெய்டே பண்ணனா கூட. ஓகேங்களா? வெறும் பெய்டு வந்து பெரிய சக்சஸ் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கும். இருந்தாலும் ஆர்கானிக் தேவைப்படும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 90 நிமிஷம் இந்த வெபினார் இருக்க போகுது. இந்த வெபினார் வந்து இந்த 90 நிமிஷத்துக்கு இடையில யாராவது போற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இப்பவே போயிடலாம். ஏன்னா சுத்தமா புரியாது. அதனால இந்த 90 நிமிஷம் முழுசா நீங்க அட்டன் பண்ண முடியும்னு அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து
எண்டில் வச்சுக்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த நோட்ஸை வச்சுட்டு கடைசியா நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நீங்க இடையில கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் இது டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதுக்கு எந்த ரெக்கார்டிங்கும் நான் கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி பிசினஸை வந்து விஷா இல்லாம விஷனா பாக்குறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் எனக்கு வந்து டெய்லியும் சாப்பாட்டுக்கு இருந்தா போதும், என்னோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு இருந்தா போதும்னு பிசினஸ் பண்ற அப்படி இருந்தா வேண்டாம். இந்த பிசினஸை வந்து மலையளவுக்கு உயர்த்தணும், இந்த பிசினஸ்ல வந்து என்னோட பேர் பெரிய லெவல்ல இருக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குறிக்கோளோட நீங்க இருக்கிற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு பெரிய லெவல்ல பயன்படும். ஜஸ்ட் லைக் தட் நீங்க இதை பாக்குற அப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமும் கிடையாது, நாலேஜ் ப்ரோக்ராமும் கிடையாது. ஓகேங்களா? இதுல ஏன்னா நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்காது. அதனால எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் நீங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும். சின்ன ஒரு ட்வீக் உங்க வாழ்க்கையவே மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் இதே மாதிரி நான் அட்டன் பண்ண ஒரு ட்வீக் ப்ரோக்ராம்ல எனக்கு கிடைச்ச ட்வீக் தான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் நீங்க கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததா நம்ம லைஃப் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வகையில் நான் ஒரு ட்ரையாங்கிள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த். ஓகேங்களா? நமக்கு அப்படிங்கிறத விட எனக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடுத்த பிசினஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த மூணு ஒரு ட்ரையாங்கிளா நான் வச்சிருக்கேன். இந்த மூணும் சரியா இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த இது வந்து பிசினஸ்குள்ள போவோம். பிசினஸ் நல்லா இருந்ததுன்னா தான் ஃபேமிலிக்குள்ள வருவோம் இல்லையா? ஏன்னா ஃபேமிலிக்குள்ள ரொம்ப நேரம் நம்ம ஸ்டேபிளா இருக்க மாட்டோம். காரணம் என்னன்னா நம்ம பிசினஸ் நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஸோ நமக்கு வந்து ஹெல்த்துக்கு அப்புறம் பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த பிசினஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். இதுல நீங்க அலைனா இருக்க இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். பாக்கி எல்லா விஷயத்தையும் இதை வச்சு நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? லைஃப்ல வேற என்ன விஷயம்னாலும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா, நம்ம பிசினஸ் நல்லா இருந்ததுன்னா, நம்ம ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னா பாக்கி எல்லா விஷயமும் இதுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகேங்களா? பிசினஸ்ல அதே மாதிரி பிசினஸ்க்கான பொட்டன்ஷியல். ஓகேங்களா? உங்களோட பொட்டன்ஷியல் அளவுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 2x, அதாவது உங்க பிசினஸ் உங்க வருமானம் இன்னைக்கு வந்து ஒரு 50,000 அப்படின்னா அது 1,00,000 பண்றதே போராட்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களோட பொட்டன்ஷியலை ஓடும்போது அந்த பிசினஸ்க்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க, அந்த பிசினஸோட பொட்டன்ஷியல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 10x கூட ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ பிசினஸோட பொட்டன்ஷியல்ல ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது சின்ன ஒரு இன்ட்ரோ என்னை பத்தி, உங்களோட பர்மிஷன் இருந்ததுன்னா ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசலாமா? வித் யுவர் பர்மிஷன் ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம். எஸ், நிறைய நண்பர்களுக்கு தெரியும் என்னோட பேர் ராஜேஷ்குமார். நான் பொள்ளாச்சியில இருக்கேன். என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இங்க இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 98 99 இந்த ஃபீல்டு ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ள வந்தேன். இந்த போட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபியை விட வீடியோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. வீடியோகிராஃபி கத்துக்கிட்டேன், எடிட்டிங் கத்துக்கிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா டேபிள் ஒர்க், எடிட்டிங் கத்துக்கிட்ட உடனே எனக்கு டேபிள் ஒர்க் ரொம்ப பிடிச்சது. டேபிள்ல செட்டில் ஆயிட்டேன். ஓகேங்களா? இந்த செட்டில் ஆனதுல நான் இழந்தது என்ன அப்படின்னா என்னோட ஓன் ஆர்டர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் ஒர்க், டேபிள் ஒர்க் ரெகுலரா வரும். நான் ஸ்டாப்பா என்னால வேலை செய்ய முடியும், அந்த அளவுக்கு வேலை இருக்கு. ஆனால் ஓன் ஆர்டருங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்ப எனக்கு தெரியல, ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது நம்ம அன்றாட ஃபுல் டைம் வேலை செஞ்சாலும் 2000 3000 கிடைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சது எடிட்டிங் மட்டும்தான். அப்ப அதை நான் கேரியரா வந்து எடுத்துட்டு அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் 2017ல. ஓகேங்களா?
17ல நான் சொல்லிக் கொடுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 5 இயர்ஸ் நான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். 2020 வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸ், நிறைய அசோசியேஷன் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன், நான் இண்டிவிஜுவல் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லயும் நமக்கான என்கொயரிஸ் கம்மியா தான் இருந்தது. இப்ப இது எங்க போகுது? என்கொயரிஸ் வர்றதில்ல, ஆர்டர்ஸ் கம்மியாகுது. இது சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே இதுதான் இருந்தது. என்னன்னா ஆர்டர்ஸ் இல்ல. இந்த தொழில் மட்டும் இல்ல, எந்த தொழில் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருந்தது. அப்ப அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. நமக்கு மார்க்கெட்டிங் தெரியல அப்படின்னு. மார்க்கெட்டிங் லேர்ன் பண்றதுக்காக நான் நிறைய இடத்துல, அதாவது 2020ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் தான் நான் மார்க்கெட்டிங்காக நிறைய இடம் அலைஞ்சிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் அலைஞ்சதுல வந்து எனக்கு நிறைய கிடைச்சது ஏமாற்றம் தான். அதாவது என்னன்னா நாலேஜா கிடைக்கும், தகவலா கிடைக்கும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. இப்படியே போய் போய் என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தகவல் இருக்கு, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த 4 இயர்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன் இந்த மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண. ஓகேங்களா? இதை தாண்டி இந்த விஷயம் ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கணும். அதாவது மார்க்கெட், அதாவது இதுதான் விஷயம் நேரடியா சொல்லணும். சுத்தி வளைச்சு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. நான் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண கோர்ஸ் 50,000 ரூபாய் ஃபீஸ். இந்த 50,000 ரூபாய் ஃபீஸுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 மாடல் சொல்லித்தரேன், அந்த மாடல் சொல்லித்தரேன், இப்போ சர்டிபிகேஷன், ஃபேஸ்புக் சர்டிபிகேஷன், கூகுள் சர்டிபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது முடிக்கும் போது எண்ட் ஆஃப் த செஷன் நான் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல முடிச்சு வரும்போது இது எதுவுமே தேவையில்லை. நான் வந்து போய் எக்ஸாம் எழுதி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போறது இல்லை. என்னோட பிசினஸ் நான் மார்க்கெட் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் மார்க்கெட் பண்ணி தர போறேன். இவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல செய்யணுங்கிற இது இல்லை. சர்டிபிகேஷன் எனக்கு முக்கியம் இல்லை. எதுக்காக அவங்க அதை சுத்தி விட்டாங்கன்னு தெரியல. ஓகே அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். இப்ப வந்து என்னோட மெஷின் என்ன அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா கொண்டு போய் சேர்த்தணும். இவ்வளவுதான் என்னோட டார்கெட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டி. ஆல்ரெடி என்னோட கம்யூனிட்டியில எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எடிட்டிங்கை தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு பெரிய லெவல்ல இருக்கு. எடிட்டிங் பண்ணாலும் கத்துக்கிட்டாலும் எங்க மார்க்கெட் பண்றதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அப்ப வந்து நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய லெவல்ல உதவும். அப்படிங்கிறதுல மார்க்கெட்டிங்க்கு தனியா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்யூனிட்டி ஆனுவல் மெம்பர்ஷிப்ல இருக்கும். இந்த மெம்பர்ஷிப் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம பேசுவோம். அடுத்த நம்ம இதோட கண்டென்ட் என்ன இருக்க போகுது, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னெல்லாம் இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வருவோம். அதை முடிச்சுட்டு நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பேசுவோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப் போலாங்களா? கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? ஏன்னா நீங்க ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தான் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். நைட் டைம் இல்லையா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ கண்டென்ட்ல போயிடுவோம். கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த சோசியல் மீடியா அப்படிங்கும்போது ஆல்ரெடி நாங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ். ஓகே. இந்த சோசியல் மீடியா உங்களை யூஸ் பண்ணுதா, நீங்க அதை யூஸ் பண்றீங்களா? இந்த கேள்வி நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாருமே சோசியல் மீடியால இருப்போம். எத்தனை சோசியல் மீடியால இருக்குன்னா கிட்டத்தட்ட சிம்பிளா பார்த்தோம்னாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், பிரிண்டஸ்ட், ஸ்னாப்சாட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேங்களா? இந்த சோசியல் மீடியால எந்த சோசியல் மீடியால ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க உள்ள நுழைஞ்சாலும் அடுத்த 1 மணி நேரம் இல்லாம உங்களால வெளியே வர முடியாது. ஏனால் உங்களை பத்தி தெளிவா தெரியும் ஏஐக்கு.
உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்த விட்டு ஒரு சூழ்நிலையில ஐயோ நம்ம வந்த வேலை வேறேன்னு சொல்லி நீங்க சுதாரிச்சு வெளியே வரும்போது 1 to 1.5 மணி நேரம் கிராஸ் ஆயிரும். ஓகே, அப்ப சோசியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணல, அது உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப அவசியம் வெப்சைட். எத்தனை பேர்கிட்ட இல்ல வெப்சைட்? என்கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க நிறைய பேர்கிட்ட இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டா அத அஃபோர்டபுள் பண்றதுக்கு பிரைஸ் பத்தாது. இதுதான் பதிலா இருக்கும் இல்லைங்களா? வெப்சைட்னு போகும்போது வெப்சைட்டுக்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல. மினிமம் 5000 ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்கறாங்க. மினிமமா ஒரு 20,000 வெப்சைட்டுக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். நம்ம எப்படிங்கிறத ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஓன் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா கூட இருக்கும். ஆனா டிஜிட்டலா நீங்க பிசினஸ் பண்ணும்போது வெப்சைட் இல்லாம நம்மளால ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்படி நீங்க ஸ்டுடியோ இல்லாம வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க இருக்காங்களோ, சேம் அது மாதிரிதான் வெப்சைட் இல்லாம ஒரு டிஜிட்டலா நம்ம பிசினஸ் எடுக்கிறதும். வெப்சைட் அப்படிங்கிறது உங்களோட ஒரு பிசிக்கல் ஸ்டோர் எப்படி இருக்கோ, நம்ம கடை எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு டிஜிட்டலா அது ஒரு ஸ்டோர். அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சாம்பிள்ஸ் எல்லாமே அங்க காமிக்க முடியும். அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வர்றது மூலமா அவங்கள நம்ம கஸ்டமரா மாற்ற முடியும். ஓகேங்களா? இது வெப்சைட்டோட ரொம்ப முதன்மையான வேலை. அதை நம்மளே பேசிக்கா கிரியேட் பண்ண முடியும். அடுத்து கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைனிங்ல போகும்போது போஸ்டர், ஃபிளையர்ஸ் இதை கிரியேட் பண்றது, இது மாதிரி ப்ரௌச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வீடியோ எடிட்டிங். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப எளிமையான விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கோம். நம்ம லேர்ன் பண்றதாகட்டும், இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். இல்லைங்களா? அதனால கிராஃபிக் டிசைனிங் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்மளால ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து எஸ்இஓ. எஸ்இஓ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது நம்மளோட வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை நம்ம லிஸ்ட் பண்றது. இப்போ கூகுள்ல ஒரு விஷயம் போய் தேடுறீங்க. தேடும்போது நான் ஒரு டெமோவை காமிக்கிறேன். இப்போ கூகுள்ல போயிட்டு பெஸ்ட் போட்டோகிராஃபர் நினைக்கிறேன். பெஸ்ட் போட்டோகிராஃபி இன், ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நிறைய விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இங்க இதெல்லாம் ஆட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் லிஸ்டிங்ல வர்ற வெப்சைட். இப்போ வெப்சைட்ல இந்த முன்னாடி வருது இல்லைங்களா? இந்த இதுதான் எஸ்இஓ. இதுல லிஸ்டிங்ல நம்மளது டாப்ல வரணும். ஏன்னு கேட்டா, கஸ்டமரா நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே முன்னாடி என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு பேஜ்ல என்ன இருக்கோ இதுதான் நம்மளோட டார்கெட். இதை தாண்டி 2வது பேஜ் 3வது பேஜுக்குள்ள போய் பார்க்க மாட்டோம். இங்க 10 பேஜ் வரைக்கும் இருக்கு. 10வது பேஜ்ல போனீங்கன்னாலும் அங்க நிறைய இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா 1வது பேஜ் அல்லது 2வது பேஜ் தாண்டி நம்ம போக மாட்டோம். மேக்சிமம் 2வது பேஜ் இல்லையா? அப்போ இதுல லிஸ்ட் பண்றோம் இல்லையா? இந்த லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? இதுதான் எஸ்இஓ. இதை பண்றதுக்கு தான் நம்ம ஆர்கானிக் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல நம்ம கூகுள்லே ஆகட்டும், பிங் ஆகட்டும், நம்ம சர்ச் என்ஜின் எது எதுலாம் பண்றோமோ, இன்க்ளூடிங் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூபே ஒரு பெரிய சர்ச் என்ஜின் தான். யூடியூப்ல கூட நம்மளை லிஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கான பேசிக் ஒர்க் தான் இந்த எஸ்இஓங்கிறது.
நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணா அந்த வெப்சைட் வந்து நம்ம இதுல வந்து முன்னாடி வரணும். அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும், செஞ்சுக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா பெய்டு ஆட்ஸ். இந்த பெய்டு ஆட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ் இந்த மூணும் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபேஸ்புக்ல வந்து நார்மலா நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம். அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஆட் ரன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு தனியா நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜ்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு மினி வெப்சைட் மாதிரி நம்மளால டிசைன் பண்ண முடியும். பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஆட் ரன் பண்ணலாம். இந்த ஃபேஸ்புக் ஆட்ல ரன் பண்றது பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நோட்டீஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். உங்க ஊர்ல ஒரு திருவிழா, ஒரு 10,000 நோட்டீஸ் அடிக்கிறீங்க அங்க வர்ற எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. 10,000 நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 10 பேராவது வேணும் இல்லையா? ஆளுக்கு 1000 நோட்டீஸ் கொடுப்பாங்கனாலும் ஒரு 10 பேராவது வேலைக்கு வேணும். கடைசிக்கு 5 பேர் வச்சுக்கோங்க, ஆளுக்கு 2000 நோட்டீஸ் கொடுக்கறத வச்சுக்குவோம். 5 பேருக்கு நம்ம சேலரி கொடுக்கணும், நோட்டீஸ் பிரிண்டிங் காஸ்ட். இந்த 5 பேருக்கு சேலரி கொடுத்து 10,000 நோட்டீஸை கொண்டு போய் கையில சேர்த்துனீங்கனாலும் அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5000 நோட்டீஸ்க்கு மேல கீழேயே கிடக்கும் இல்லைங்களா? பாக்கி 5000 நோட்டீஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டே போட்டிருப்பாங்க, இல்லைன்னா திருநீர் மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்திருக்கோம், நம்மளும் செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கடைசியா ஒரு 1000 நோட்டீஸ் தான் வந்து கஸ்டமர் கைக்கு போய் சேரும். இது நமக்கும் தெரியும். ஆனா ஃபேஸ்புக் ஆட் அப்படி இல்லை. நீங்க ஒரு 10,000 நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 நோட்டீஸ் 10,000 ஆட்ஸ் 10,000 பேருக்கு டைரக்டா கொண்டே காமிக்கும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரிதான் ஒரு 1000 பேர் தான் இங்கேயும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் வந்து ஃபுல்லா பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல எல்லாருக்கும் கொண்டே காமிக்கும். இந்த காமிக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருக்கு நம்மளோட சர்வீஸ் தேவையோ அவங்கள டார்கெட் பண்ண முடியும். இப்போ போட்டோகிராஃபி அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த போட்டோகிராஃபி யாருக்கு தேவைப்படும்? சமீபத்துல என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, இல்லைன்னா ஒரு 25 வயசு அந்த ரேஞ்சில இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் இல்லைங்களா? சேம் அந்த ஏஜ் குரூப்பை பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு டைரக்டா நம்மளால டார்கெட் பண்ண முடியும். அது மென் ஆர் உமன் தனித்தனியா நம்மளால டார்கெட் பண்ண முடியும். இல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு டைரக்டா டார்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்ட்டா பிரிச்சு அவங்களுக்கு டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபேஸ்புக்ல அவ்வளவு ஒரு டார்கெட்டிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டா பண்ண முடியும். அந்த டார்கெட் மூலமா 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்கனால் அந்த 1000 பேர் நம்ம நோட்டீஸ் கொடுத்த 1000 பேர் கடைக்கு வர்றாங்களான்னு தெரியாது. ஆனா இதுல ஒரு 1000 பேருக்கு நீங்க காமிக்கும் போது கட்டாயமா ஒரு 30ல இருந்து 40 பேர் வந்து லீடா நமக்கு வந்து என்கொயரிஸ் வரும். ஓகேங்களா? அங்கேயும் சேல்ஸ் நடக்காது, என்கொயரிஸ் வரும். இதுதான் மார்க்கெட்டிங்கோட வேலை. இந்த என்கொயரிஸ் வந்ததுக்கு அப்புறம் இத பேசி சேல்ஸை க்ளோஸ் பண்ணணும். அங்கதான் நம்மளோட சேல்ஸ் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? நம்ம சேல்ஸை பத்தி இப்ப பேசல. சேல்ஸ்ல க்ளோஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல டெக்னிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சேல்ஸையும் ஒவ்வொரு மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சேல்ஸ் க்ளோஸுக்கு போல இப்போ வந்து மார்க்கெட்டிங், இதுதான் மார்க்கெட்டிங். நம்ம வந்து ஆடு ரன் பண்ணி அவங்கள வந்து நம்மளோட ஃபனல்பாங்க அந்த ஃபனலுக்குள்ள கொண்டு வரும். ஓகேங்களா? ஃபனல் ஒண்ணும் இல்லை, நம்ம எண்ணெய் சீமனை ஊத்துற புனல் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேதான் அகலமான ஒரு வாய், அதுக்குள்ள நிறைய டார்கெட் ஆடியன்ஸ் உள்ள வர்றாங்க. அதுல இருந்து லீட்ஸா கன்வெர்ட் ஆகி நமக்கு தேவையானதை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அந்த பேஸ்ல தான் அது உள்ள வரும். அதுதான் ஃபனல். இன்ஸ்டாகிராம் சேம் அதே மாதிரி தான். ஃபேஸ்புக்ல ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் கொடுக்கறது மூலமா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டையும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டுலயுமே ஆட் ரன் பண்ண முடியும். அது வந்து நமக்கு பெரிய சக்சஸை கொடுக்கும். ஓகே. அடுத்த கூகுள் ஆட்ஸ். இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபேஸ்புக் ஆடை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியா இருக்கும். கூகுள்ல வந்து நம்ம ஓபன் பண்ணதுமே ஆட்னு வரும். சரிங்களா? ஸ்பான்சர்னு சொல்லிட்டு நிறைய வரும். இது எல்லாமே கூகுள் ஆட்ஸ். இந்த கூகுள் ஆட்ஸ் நிறைய இடத்துல பண்ண முடியும். யூடியூப்ல பண்ணலாம், கூகுள்ல பண்ணலாம். அதோட ஒவ்வொரு பேஜஸ், வெப்சைட்ஸ் நிறைய இடத்துல வந்து இந்த ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? ஆனா காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஃபேஸ்புக் ஆடை விட. இப்ப ஆட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆட்ஸ் பத்தி பேசும்போது ஒரு சின்ன ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும்.
என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ்புக்ல ஆடு கொடுத்தோம்னா நம்ம பணம் போயிரும். இத்தனை பேருக்கு இப்ப காமிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தருக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சந்தேகமா உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் அதை கிளியர் பண்ணிட்டே போயிடுறேன். ஏன்னா அது வந்து நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ரெவென்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்ல அவங்களோட ரெவென்யூ. இப்ப உங்களுக்கு ஒரு 2 விஷயம் காமிக்கிறேன். இது ஃபேஸ்புக்கோட ரெவென்யூ. சரிங்களா? 2024ல அவங்களோட ரெவென்யூ வந்து 22,730 கோடி. ஓகேங்களா? இவ்வளவு ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளோட 1000, 2000லயா கை வைக்க போறாங்க? இதே மாதிரிதான் கூகுள். 31,221 கோடி. ஓகேங்களா? இது ஆக்சுவலா அவங்களோட பெர் டே ரெவென்யூ. சரிங்களா? இந்தியா லெவல்ல நடந்துட்டு இருக்க ரெவென்யூ. நான் ரீசெண்டா, அதாவது ஈவினிங் 6:30க்கு சர்ச் பண்ணி எடுத்த ரெவென்யூ. சரிங்களா? இந்த அளவுக்கு ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்மளோட பிசினஸ் பக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால பெருசா நீங்க குழப்பிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளயுமே போக வேண்டியது இல்லை. நீங்க தரமான ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்க விளம்பரமே எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. உங்களோட போஸ்டர் குவாலிட்டியா இருக்கணும், உங்களோட நீங்க கொடுக்குற வீடியோ குவாலிட்டியா இருக்கணும். சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை போட்டு நீங்க ஆடுக்கு நான் பணம் கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா பணம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட பேமெண்ட் நீங்க எவ்வளவு கட்டுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யார் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, யார் யார் அதுல கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ், அனலிட்டிக்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். எத்தனை லேடிஸ் பார்த்துருக்காங்க, எத்தனை ஜென்ட்ஸ் பார்த்துருக்காங்க, எத்தனை மணிக்கு பார்த்துருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி டோட்டல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ எந்த இடத்துலையும் எந்த விஷயமும் மிஸ் ஆகாது. நீங்க சரியா செஞ்சால் மட்டும்தான் அதுல இருக்கவே முடியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ரெவென்யூ வந்ததுனாதான், அதாவது 1000 ரூபா நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாயா மாறுச்சுனாதான் நீங்க அடுத்து 2000 ரூபாய் போடுறதுக்கு தயாராவீங்கன்னு அவனுக்கும் தெரியும். ஓகேங்களா? இன்னைக்கு டெய்லியும் லட்சக்கணக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ற நிறைய பேர் இருக்காங்க ஃபேஸ்புக்ல. ஸோ அதனால அந்த குழப்பத்துக்குள்ளேயே போக வேண்டாம். பெய்டு ஆட்ஸை பொறுத்தளவு ரொம்ப ஜென்யூனா தான் இருக்கும். நீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஸ்டார்டிங்ல வந்து 86 ரூபா பே பண்ணா போதும் ஒரு நாளைக்கு நீங்க ஆட் ரன் பண்ணலாம்னு சொல்லுவான். அந்த விஷயம் சாத்தியம் இல்லை. ஓகேங்களா? 86 ரூபாய் எப்ப சாத்தியம் அப்படின்னா, உங்களோட அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக நீங்க ஒரு ஆடு போடுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1000 பேர் காமிக்கிறேன்பா, அதை காமிப்பான். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு லீடு வேணும் அப்படின்னால் மினிமம் 300ல இருந்து 500 ரூபாய் போடணும் டெய்லி. ஓகேங்களா? அப்பதான் வந்து ப்ராப்பர் பிசினஸ் நடக்கும். அது இல்லை அப்படின்னா அது வந்து அவேர்னஸ்க்காக தான் ஓடிட்டு இருக்கும். அங்கிருந்து லீடு வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை. ஆனா உங்களோட இது வந்து காமிச்சிட்டு இருக்கும். இத்தனை பேருக்கு காமிக்கிறேன், டெய்லியும் காமிச்சிட்டு இருக்கும். அதுல இருந்து பிசினஸ் வர்றதும் வராததும் சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க 500 300 போடும்போது உங்களுக்கான லீடு வரும். காரணம் என்னன்னா, யாருக்கு காமிப்பாங்க அப்படின்னா, யார் வாங்குவாங்க, இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, இதே மாதிரி ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல கிளிக் பண்ணி. இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி தேடுறீங்க அப்படின்னா உங்களோட பிஹேவியரை வந்து அவன் நோட் பண்ணி வச்சுக்குவான். ஓகேங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஆன்லைன்ல தேடுறவங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பிஹேவியர் இருக்கிறவங்க கிட்ட காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது நமக்கு கன்வர்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைங்களா? வாங்குறவங்க கையில அது கிடைச்சதுன்னா தானே வாங்குவாங்க. சும்மா பாக்குறவங்க, ஏன்னா ஒரு விஷயத்த போட்டோம்னா பார்த்துட்டு கடந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வாங்குறவங்க சில பேர் மட்டும் தான் இருப்பாங்க. 1000த்துல ஒருத்தர் தானே வாங்குவாங்க. அப்ப அந்த 1000த்துல ஒருத்தருக்கு நம்ம காமிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து அங்க நடக்கிற விஷயம்.
அது புரியாம தான் நம்ம வந்து அவன் ஏமாத்திட்டாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள போறோம். அதை தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே. ஃபேஸ்புக்ல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல போட்டீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கும். அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு போஸ்டர் போட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு லைக் கொடுப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. கடைசியில பார்த்தோம்னா உங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருப்பாரு, அவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க போட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு மட்டும்தான் அது போகும். அவரோட ஃப்ரெண்டுக்கு கூட அது போகாது. ஓகேங்களா? ஒருவேளை டேக் பண்ணீங்கன்னா போலாம். இப்படிதான் இப்பத்த நிலைமை. எதனால அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸா மாறிடுச்சு Facebookஅ பொறுத்தளவு. நம்மளோட எல்லா விஷயமும் அவங்க எடுத்துட்டு நம்மகிட்டயே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம். Facebookல ஒரு போஸ்ட் போடுறீங்க. அந்த போஸ்ட் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டான போஸ்ட்ன்னு வச்சுக்கங்களேன். ஜஸ்ட் ஜாலியா ஃபிரெண்ட்ஸோட வந்து நீங்க பைக்ல போறீங்க. ஒரு இடத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்து போடுறீங்க. டுடே டிராவல் அட் கொடைக்கானல் ஏதோ ஒரு ஏரியா போட்டு நீங்க போட்டுறீங்கன்னு வைங்களேன். அது பார்த்தீங்கன்னா நெறைய லைக்ஸ் வரும், நெறைய ஷேர்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். இல்லைங்களா? அதே விஷயம் உங்களோட பிசினஸ் ப்ரமோஷனுக்காக நீங்க ஒரு போஸ்டர் போடுங்க. நான் இந்த மாரி ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர போட்டு போட்டு பாருங்க. அதுக்கு கிடைச்ச லைக்ல 10% கூட இதுக்கு வராது. ஓகே. அவனோட டார்கெட் என்ன அப்படின்னா, Facebookஅ பொறுத்தளவு என்டர்டெயின்மென்ட்டா வச்சுக்கணும் அடுத்தவங்கள. ஓகே. அது மூலமா உங்களுக்கு பிசினஸ் நடக்குது அப்படின்னா, நீங்க பெய்ட் ஆட் பண்ணுங்க. ஃப்ரீயா ப்ரமோட் பண்றதில்லை. இத சமீப காலமா நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் நெறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ட்ரெய்னிங் கிளாஸ்க்காக நான் போஸ்ட் போடும்போது எப்படி இருந்திருக்கு, நார்மலா ஒரு போஸ்ட் போடும்போது எப்படி இருந்திருக்குங்கிறத நான் நெறையவே அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அந்த மாரி விஷயங்கள் எல்லாம். சோ இதெல்லாம் நீங்க அடிப்படைய புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது நமக்கு எப்படி உதவும்னு தெரிஞ்சிரும். அது எப்படி உதவுதோ அந்த வகையில நீங்க ப்ரமோட் பண்ணலாம். அடுத்ததா பர்சனல் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பர்சனல் பிராண்டிங் இல்லாம இன்னத்த லெவல்ல பிசினஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு காலத்துல வந்து நமக்கு பிசினஸ் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. யார் செய்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிசினஸ் வருது. ஓகே. அந்த ட்ரஸ்ட்ன்னு வரும்போது நம்ம வந்து நம்மளோட முகத்த காமிச்சு நான் தான் செய்யறேன், நான் இத செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நெறைய பேர் Instagramல ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டிக்கர் நடிச்சிட்டு இருக்காங்க சொல்லப்போனா. இல்லையா? கேமரா தூக்கிட்டு குட்டிக்கர் நடிக்காதது ஒண்ணு தான் பாக்கி. அந்த அளவுக்கு பர்சனல் பிராண்டிங் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கு பெஸ்ட் சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, LinkedIn தான். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நெறைய பிசினஸ் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஹைலி பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இருக்கிற இடம் அதுதான். பிசினஸ் பீப்பிள்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கிற இடம் அதுதான். அந்த இடத்துல நீங்க ஒரு இத பில்ட் பண்ணும்போது நல்ல குரோத் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பொருள வந்து நீங்க டைரக்ட்டா விக்கும்போது இருக்கிற இது வந்து ஒரு போஸ்டர் போட்டு விக்கிறதுல வராது. நீங்க நேரடியா சொல்லி, நான் இத செய்யறேன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்மளும் பார்த்திருப்போம். நெறைய விஷயம் நம்ம வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விஷயத்துல தான் வாங்கியிருப்போம். யாராவது ஒருத்தர் நேரடியா நம்மகிட்ட சொல்லி, நான் இத செய்யறேன், இத நான் செஞ்சுட்டு இருக்கேன், அப்படிங்கிற விஷயத்த காமிக்கும்போது, அவங்களோட வேல்யூ பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அத வாங்குவோம். டைரக்ட்டா போய் இது இருக்குன்னு சொன்ன உடனே போய் வாங்கிற மாட்டோம். இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பர்சனல் பிராண்டிங் மூலமா நம்ம ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ பெரிய லெவல்ல நம்ம பில்ட் பண்ணி காமிக்கலாம். அப்படி காமிக்கும்போது, அடுத்த ஸ்டெப் குரோத் வந்து அதுல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 6 விஷயம் தான். இந்த 6 விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னால், நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு ரொம்ப ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 6 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத முழுசா லேர்ன் பண்ணணும்னு எத்தன பேர் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து இத தெரிஞ்சுகிட்டு நம்மளால பண்ண முடியாது. இத முழுசா நம்மளால லேர்ன் பண்ணா மட்டும் தான் நம்மளால செய்ய முடியுங்கிற எத்தன பேருக்கு இருக்கு? ஏன்னா இங்க எந்த விஷயமுமே பார்த்தீங்கன்னா, லேர்னிங் தான். சரிங்களா? லைஃப் லாங் நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு பிசினஸ்ல
ஜெயிக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கையே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல தான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு விஷயமும் நம்மளா ட்ரையல்ல போய் 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 பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ணி ஆகணும். லேர்ன் பண்ணா பத்தாது. ஒண்ணொண்ணும் வந்து நம்ம புதுசா ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மெத்தட் இப்ப இருக்கிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ. நம்மளோட மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம். சவால்ன்னு வச்சுக்கலாம். ஏஐய நம்ம லேர்ன் பண்றது. ஏஐ லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்மளோட பிசினஸ், நம்மளோட மார்க்கெட்டிங் எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து இது எல்லாமே ஆப் மூலமா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஆப் மூலமா அவங்களுக்கு கிடைக்கும்போது, அவங்க ரொம்ப சாதாரணமா வந்து நம்மகிட்ட கேட்டுர்றாங்க. இந்த விஷயம் நீங்க செஞ்சு குடுங்க அப்படின்னு. தெரியலன்னு சொல்ல முடியாது. நம்ம போய் ஆப்ல பண்ணவும் முடியாது. ஓகே. ஏன்னா ஆப்ல அவங்க பண்ணா அது நல்லா இருக்குன்னு சொல்லிருவாங்க. அதே விஷயம் ப்ரொஃபஷனலா இருக்கிற நம்மளால ஒரு ஆப்ல பண்ணி கொண்டு போய் குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து நல்லா இருக்காது. நம்ம ப்ரொஃபஷனல் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனலுக்கான டச் இருக்கணும். இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம அத லேர்ன் பண்ணி, நம்மளால அவங்கள விட நல்லபடியா செய்ய முடியும். ஏன்னு கேட்டா, ஆல்ரெடி நம்மலாம் கிரியேட்டிவ் லைன்ல இருக்கறனால, நமக்கு ரொம்ப எளிமையான விஷயம் இது. ரொம்ப ஈஸியா நம்மளால அந்த இடத்த டச் பண்ணிற முடியும். சரிங்களா? இந்த லேர்னிங் ப்ராசஸ் நான் டோட்டலா பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லான்ச் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி பேஸ்ல இந்த விஷயத்த வச்சிருக்கேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கு அண்ட் இம்ப்ளிமென்டேஷன் பண்றதுக்கு ரெகுலரா கம்யூனிட்டி பேஸ்ல இருந்தால் தான் சாத்தியம். ஏன்னு கேட்டா, இது ஒரு நாள்ல சொல்லி அடுத்த நாள் செஞ்சிட முடியாது. ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால இத வந்து கம்யூனிட்டி பேஸ்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்யூனிட்டி பேஸ்ல நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனிட்டிய பத்தி நான் பேசுறேன். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு ஓகேன்னா, நான் கம்யூனிட்டி பத்தி சொல்றேன். சொல்லலாமா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பொதுவா நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நேரம் இல்லைங்கிறது தான். இல்லைங்களா? எத்தன பேருக்கு இது பிரச்சனை இருக்கு? எனக்கு நேரமே இல்லைங்க. ஒரு பக்கம் வேலையே இல்லைங்கிற பிரச்சனை. இன்னொரு பக்கம் நேரமே இல்லைங்கிற பிரச்சனை. அடுத்ததா காசே இல்லைங்கிற பிரச்சனை. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து காலங்காலமா எல்லாருக்குமே இருக்கு. இதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினைச்சீங்கனால், சரிங்களா? நீங்க புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். எனக்கு நேரம் இல்லன்னு லேர்ன் பண்ணாம விட்டீங்கனாலும், நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. காசு இல்லன்னு லேர்ன் பண்ணாம விட்டீங்கனாலும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. அடுத்ததா அத ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல செய்யாம இருந்தாலும், ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஒரே இடத்துல இருக்கிறதுல இன்றைய காலகட்டத்துல பின்னாடி போக ஆரம்பிச்சுருவோம். ஏன்னு கேட்டா எல்லாரும் முன்னாடி போய்க்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல நேரம் இல்ல, பணம் இல்ல, இந்த மாரி விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு, உங்களோட லேர்னிங்க்கும், உங்களோட பர்சனல் வேல்யூ ஓகே ஒரே விஷயம் தான். அந்த பர்சனல் வேல்யூ எந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வெல்த் பெருசாயிட்டே போகும். ஓகேங்களா? அது எந்த அதாவது இந்த மீடியம் இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நான் சொல்லல. இந்த கம்யூனிட்டிய பேஸ் பண்ணி நான் சொல்லல. நீங்க எங்க இருந்தாலும் சரி, லேர்னிங் இம்பார்ட்டன்ட். நீங்க தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இத தாண்டி வேற ஏதாவது துறைக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது துறைய நீங்க லேர்ன் பண்ணி எடுத்துட்டு போறதுனாலும் சரி, லேர்னிங் இம்பார்ட்டன்ட். அத நீங்க செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றமுமே இல்ல. இதுல வந்து 2 விதமான இது இருக்கு. ஒண்ணு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம். இப்ப 6 விஷயம் சொன்னேன். இந்த 6 விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 6 விஷயத்த நீங்க YouTubeல கூட எடுத்துக்கலாம்.
எங்க வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தாராளமா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். நான் வாங்கின அடியிலிருந்து நான் கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு நான் இதுதான் வழி, இப்படி போனீங்கன்னா ஈஸியா இருக்கும், நான் ஒரு வழி சொல்லிடுவேன். அந்த வழியிலிருந்து நீங்க உங்களுக்கு இது பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பீடப்பா நிறைய விஷயங்கள் தோணும். ஏன்னா கிரியேட்டிவிட்டிங்கிற விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் மாறும். கான்டாக்ட்ஸ்ங்கிற விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். இப்ப இந்த பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ் பண்றது இல்லாம நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டரா இன்னொருத்தருக்கு சர்வீஸும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இங்க எத்தனை பேர் ஸ்டுடியோல ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்க? ஸ்டுடியோ வச்சிருக்கேன், கூடவே நான் ஜெராக்ஸும் போட்டுட்டு இருக்கேன். இவங்க எத்தனை பேர் இருக்கு? ஏன்னா ஜெராக்ஸ் போட்டா ₹1 ₹2 தான் கிடைக்கும். அதுக்காக நம்ம கஸ்டமர் யாரோ ஒருத்தர் கடைக்கு வருவாங்க ஒரு நம்பிக்கையில நம்ம அதை போட்டு வச்சு உட்காந்துட்டு இன்னைக்கு ஸ்டுடியோ இருக்கிற இடமெல்லாம் ஜெராக்ஸ் வச்சிருக்கோம். ஜெராக்ஸ் கடைக்காரன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம போட்டோவை அவன் போட்டு கொடுத்துட்டு இருந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நமக்கு ஜெராக்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா? இல்ல. ஆனா நமக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அது நம்மள பேஸ் பண்ண ஒரு தொழில். நம்மளால எடுத்து ரொம்ப எளிமையா செய்ய முடியும். ஆனா நம்மளால அதை லேர்ன் பண்ணிக்காதனால யாருமே அதை செய்யறதுக்கு முன் வர்றதில்ல. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை லேர்னிங் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? என்னோட கம்யூனிட்டியோட நேம் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டி. எல்லாருமே நம்ம படைப்பாளிகள். அதனால படைப்பாளிகளை பேஸ் பண்ணி கிரியேட்டர்ஸ்னு வச்சிருக்கேன். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லான்ச் பேட். 14 நாள் கோர்ஸ். சரிங்களா? லைவ் ஒர்க் ஷாப் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவா இருக்க போகுது. டெய்லி 1 ஹவர் செஷன். இந்த 1 ஹவரோட செஷன் வந்து நம்மளால டெய்லி டெய்லி கத்துக்கிறத அன்னன்னைக்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? இந்த 14 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இதுல கிராஃபிக் டிசைன் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். டிசைனிங் ஒர்க், அடுத்து வீடியோ எடிட்டிங். இது வந்து ஒரு கோர்ஸா ஒரு 2 டேஸ் இருக்கும். அடுத்து வெப்சைட் கிரியேஷன் போகும்போது ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது, ஒரு ஹோஸ்டிங்னா என்ன, அந்த ஹோஸ்டிங் எங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்னாலே 8000 10,000 20,000 வரைக்கும் கூட போறதெல்லாம் இருக்கு. இதை வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா ட்ரையல் அண்ட் பேஸ்ட் எரர் ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல நம்ம கத்துக்கிறதுனால ரொம்ப சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளால என்னென்ன செய்ய முடியும், ரொம்ப கம்மியா எப்படி செய்ய முடியும், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம். ஓகேங்களா? பேசிக்ல இருந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து அதை எப்படி நம்ம ஒரு ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்றது, அந்த பேஜ்ல இருந்து எப்படி நம்ம ஆட் ரன் பண்றது, அந்த ஆட் மூலமா அதோட லீட்ஸை எப்படி நம்ம எடுக்கிறது. அடுத்து எஸ்இஓங்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்மளோட வெப்சைட்டை எப்படி லிஸ்டிங்ல மேல கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன யுக்திகள் இருக்கு, அதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அடுத்தது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். நம்ம நம்மளோட சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாம் நம்ம எப்படி கண்டென்ட் போடுறது, இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல எப்படி கிரியேட் பண்றது, இதுக்கு ஏஐ டூல்ஸ் என்னென்ன இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி நம்மளே செய்யறது அப்படின்னா சாத்தியம் இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா எப்படி எடுக்கிறது, அந்த யூஸ் பண்ண எடுத்த இதை வந்து கண்டென்ட்டா எப்படி கிரியேட் பண்றது ஈஸியா, அந்த கண்டென்ட்டை எப்படி ஷெட்யூல் பண்றது. ஓகேங்களா? இந்த விஷயமெல்லாம் ஒரு சிஆர்எம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்தளவு டெய்லி நம்ம ஒரு வீடியோ அல்லது 2 நாளைக்கு ஒரு வீடியோவாவது நம்ம எப்படி போடுறது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா, திரைக்கு பின்னாடி இருப்போம், திரைக்கு முன்னாடி வர்றதுதான் நமக்கு பெரிய கஷ்டமா போயிடும். கேமரா முன்னாடி நிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கேமராக்கு பின்னாடி நிக்கிறது ரொம்ப ஈஸி, முன்னாடி நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு இதை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன்.
இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு. கேமரா முன்னாடி உட்கார்றதுக்கும் பேசுறதுக்கும் சரிங்களா, நிறைய தயக்கங்களும் இதுவும் இருக்கு. அதையெல்லாம் உடைச்சு வரும்போது தான் நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பர்சனல் பிராண்டிங்ல அதை வந்து நம்ம டோட்டலா உடைச்சிருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது போக இந்த 14 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வீக்லி கிளாஸஸ் இருக்கும். வாட்ஸ்அப் பிரைவேட் கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டியில வெறும் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி எல்லா பக்கம் தான் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, காமனா இருக்கும். அது இல்லாம சீரியஸ் பீப்புள்ஸ், அதாவது லேர்னிங் பண்றதுக்கான பீப்புள்ஸ் மட்டும் இருக்கும்போது ஒரு 20 பேர் தான் இருக்காங்க, இல்ல 50 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 50 பேருக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடல்ல தான் இருப்பாங்க. யாரும் இங்க சும்மா வர போறது இல்ல. ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக வர்றாங்க. ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருத்தரோட பிரச்சனை நமக்கு தீர்வா அமையலாம், நம்மளோட பிரச்சனை இன்னொருத்தருக்கு தீர்வா அமையலாம். அதனால கம்யூனிட்டி பேஸ்ல இருக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது அடுத்ததா 1-to-1 டவுட் கிளியரன்ஸ். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டைரக்டா நீங்க கால் பண்ணி எங்கிட்ட கேட்கலாம், அல்லது குரூப்ல கேட்கலாம். இது வந்து நம்ம ரெகுலராகவே பார்த்துட்டு இருக்கோம். 1 இயர் ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். லைஃப் டைம் இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஹப்ல இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்க முடியும். என்ன டவுட்னாலும் பார்த்துக்க முடியும். இது போக நம்மளோட வீக்லி நடக்கிற கிளாஸோட டவுட் செஷனோட ரெக்கார்டிங்ஸும் அந்த ஹப்லயே அப்லோட் பண்ணிடுவேன். அதுவும் நீங்க ஏதாவது டவுட்னா நம்ம திருப்பி பார்க்க முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? கிளியர்னா ஜஸ்ட் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். இதோட வேல்யூ என்னவா இருக்கும் இல்லையா? நம்ம அதை பார்ப்போம். வேல்யூ பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே கிராஃபிக் டிசைன், அதாவது நம்ம போட்டோஷாப்பும் வீடியோ எடிட்டிங்கும் மட்டும் லேர்ன் பண்றதுக்கே ஒரு 35,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. வெப்சைட் கிரியேஷன் நீங்க கத்துக்கணும்னு போனா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் 25,000 வரைக்கும் பே பண்ணோம்னா தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். என்னன்னா அதை கத்துக்கிறதுக்கு, நம்மளா கத்துக்கிறதுக்கு செல்ஃபா இந்த பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்றதுங்கிறத நம்மளா லேர்ன் பண்றது. எஸ்சிஓ எஸ்எம்எம் போகும்போது ஒரு 20,000 நீங்க பே பண்ணீங்கன்னா ரெகுலரா நமக்கு அப்டேட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் பிராண்டிங் அதே மாதிரி தான், நமக்கான வீடியோஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு 35,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? டோட்டலா பார்த்தா 1,55,000 வந்து இந்த நான் கொடுத்த வேல்யூக்கு இருக்கிற காஸ்ட் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கிற வேல்யூ. இப்ப நான் வந்து இங்க இத கம்யூனிட்டி பேஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த கம்யூனிட்டி பேஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணலாம். கம்யூனிட்டி பேஸ்ல இது என்ன வேல்யூவா இருக்கும்? ஐடியா இல்லைன்னா நோ ஐடியான்னு கூட போடுங்க. ஓகே. ஏன்னா அமைதியா இருந்தீங்கன்னா இருக்கீங்களா தூங்கிட்டீங்களான்னு தெரியாது இல்லையா? ஓகே, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. ஆக்சுவலா இது ஒரு ஸ்கில் அப் கோர்ஸா நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்கில் அப் அப்படிங்கிறது என்னன்னா, நாலேஜா இல்லாம ஸ்கில்லா எப்படி டெவலப் பண்றது. ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு லேர்ன் பண்ணிட்டாலும் எந்த விதத்திலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாலேஜால. ஓகேங்களா? அது எப்ப ஸ்கில்லா மாறுதோ அப்பதான் நமக்கு வந்து பிரயோஜனப்படும். நம்ம பிசினஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போக முடியும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லான்ச் பேட், 1-to-1 செஷன்ஸ், பிரைவேட் கம்யூனிட்டி எல்லாம் சேர்த்து டோட்டலா 9,999. இதான் வந்து என்னோட கம்யூனிட்டியோட பிரைஸா வச்சிருக்கேன். இந்த கம்யூனிட்டியில நீங்க இருக்கும்போது என்னென்ன கிடைக்குங்கிற விஷயம் நம்ம டோட்டலா மேல பார்த்திருந்தோம். அது மாதிரி எல்லா விஷயமும் டாப் டு பாட்டம் நமக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டியில
இரவு தூக்கத்தை விட்டுட்டு என் கூட ஏதோ ஒரு விஷயம் புதுசா லேர்ன் பண்ணுவோம்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இந்த நண்பர்களுக்காக டுடே ஆஃபர் வந்து 7,999. ஓகேங்களா? பெர் இயர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டா நிறைய பேருக்கு தெரியலாம். கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு இது கொரோனா டைம்ல நான் ஒரு வெபினார் அட்டன் பண்ணியிருந்தேன். என்னோட மென்டார், நீங்க இப்ப Facebookல அதிகமா உலாவிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். 80-20 கார்த்திகேயன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெகுலரா பேசிட்டு இருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து என்னோட மென்டார். அந்த மென்டார் கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் வெபினார் அட்டன் பண்ணும்போது 499 ரூபா அந்த வெபினாரோட பிரைஸ். கொரோனா டைம்ல ஃப்ரீயா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்னிங் ப்ராசஸ்ல உள்ள போனேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையவே புரட்டி போட்டது. அதாவது நம்ம அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஹெல்த்தை பத்தியும் பெருசா யோசிச்சது கிடையாது, பிசினஸை பத்தியும் பெருசா யோசிச்சது கிடையாது. நம்ம வாழ்க்கை போற போக்குல போயிட்டே இருந்தோம். வேலை வந்தா செய்வோம், இல்லைன்னா இல்லை, இப்படி போயிட்டு இருந்தது. இது எல்லாம் டோட்டலா உடைச்சு வேலை வராது, வேலை எங்க இருக்குன்னு நம்ம தான் தேடணும், அந்த வேலையை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியணும். இந்த விஷயமெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணுங்கிறத அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டேன். அந்த கொரோனா டைம்ல அவரோட அடுத்த மெம்பர்ஷிப், சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்தேன். சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்து அடுத்த ஒரு 3 மாசத்துல டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்தேன். இன்னைக்கு அவரோட டைமண்ட் மெம்பர் கிளப்ல நான் இருப்பேன். கிட்டத்தட்ட இயர்லி 3 lakhs மெம்பர்ஷிப்போட காஸ்ட். சரிங்களா? அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டே டு டே அவர் வந்து லேர்ன் பண்ற விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அதே தான் கம்யூனிட்டி பேஸ்ல நம்ம இருக்கும்போது டே டு டே ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இது அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆஃபர் ஓகேவா? இனி ஏதாவது ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க. கிவ் மீ மோர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. GMM. நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு, அந்த கிஃப்ட் வவுச்சரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்துட்டோம். இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சரா நான் போட்டிருந்தது 3000 rupees. இந்த 3000 rupees லெஸ் பண்ணிட்டு நீங்க 4,999க்கு நீங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். கோர்ஸ் 1 year வேலிடிட்டி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்க ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தால் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லைஃப் டைம் நீங்க என்னோட அந்த கம்யூனிட்டியில இருக்கலாம், லைஃப் டைம் என்னோட கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், லைஃப் டைம்ல நான் என்னென்ன, அதாவது என்னோட லைஃப் டைம் நான் இந்த இதுல தான் இருக்க போறேன், ஃபீல்டுல தான் இருக்க போறேன். சரிங்களா? இந்த ஃபீல்டு விட்டு நான் போக போறது இல்லை. என்னோட லைஃப் டைம்ல நான் லேர்ன் பண்ற விஷயங்கள் ரெகுலரா உங்களுக்கு அப்டேட்ஸ் ஆகும், கிளாஸ் ஆகும் கிடைக்கும். ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க நீங்க ஜாயின் பண்ணலாம். அடுத்த 15 மினிட்ஸ் நீங்க வந்து சிங்கிள் பேமெண்டா பண்றதுனால பண்ணலாம். இல்ல எனக்கு இப்ப சிரமமா இருக்கு, ஒரு 1000 நான் பே பண்றேன், அடுத்து ஒரு 72 ஹவர்ஸ்க்கு என்னால பே பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1000 மட்டும் பே பண்ணுங்க. அடுத்த 72 ஹவர்ஸ்ல நீங்க பேலன்ஸ் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பிப்ரவரியில ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுல சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, எல்லாரும் போட்டோகிராஃபரா இருக்கிறனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த டைம் ஜாயின் பண்றது, ஃபங்க்ஷன் டைம் என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஃபங்க்ஷன் டைம் மேக்ஸிமம் கிளாஸ் இருக்காது. ஏன்னா இன்னும் நான் வந்து போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ரோக்ராம் போயிடுவேன். அது போக பாக்கி இருக்கிற டைம் தான் நம்ம கிளாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? ஒருவேளை நீங்க ஜாயின் பண்ற அப்படி இருந்ததுன்னா என்னோட ஜிபே நம்பர் இருக்கு. ஜிபே நம்பரை நான் இங்கேயும் டைப் பண்றேன்.
ஒருவேளை ஜிபேல பே பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க வாட்ஸ்அப்ல. இங்க சேட்லயும் டைப் பண்ணுங்க பே பண்ணிட்டேன்னு. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்றேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட், நம்ம இது வரைக்கும் பேசின விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ கிளாஸ் பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அது டைமிங் காலையில அது ஈவினிங். இப்போ சப்போஸ் அட்டன் பண்ண முடியாம கிளாஸ் இருந்தா நமக்கு ரெக்கார்டிங் கிடைச்சிடுமா சார்? சார் ரெக்கார்டிங் உங்களுக்கு அடுத்த நாளே கிடைச்சிரும். இதே மாதிரி நைட் டைம் தான் பிளான் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நைட் டைம் போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பெட்டர் சார். கலந்துக்கிறதுக்கு. நைட் தான். ஓகே. அதனால நைட் டைம் பிளான் பண்ணிட்டு. ஓகே. அப்புறம் இந்த போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா சார்? இப்போ ஆக்சுவலா நம்ம போட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். ஆனா நம்ம அந்த செஷனுக்கு போறது கிடையாது. அதாவது டிசைன் பண்ற ஒர்க் நம்ம அவ்வளோ இது பண்ணது இல்லை. ரொம்ப அது சிம்பிளா டோட்டலா பண்ணலாம் இதுல சார். கவர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. போஸ்டர் ஏன்னா கிரியேஷன் எப்படி பண்றது, வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது, எல்லாமே இதுல வந்து கோர்ஸா இருக்கும். எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்த்துட்டு போவோம். அது நமக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்கில்லா நான் உருவாக்கி இதன் மூலயமா நம்ம பெரிய லெவல் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்ப நான் வந்து அது போட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணின்னு இருக்கேன். சரி, ஓகே, இது ஒரு அடிஷனலா ஒரு இன்கம் இதுல நல்லா பண்ண முடியும். இப்போ நீங்க அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வந்து இந்த விஷயம் வந்து நான் ஃபேஸ்புக்ல ஆட் கொடுத்து எடுக்கல. போட்டோகிராஃபர்ஸ், அதாவது நான் எந்தெந்த குரூப்ல இருக்கணும் அந்த குரூப்ல மட்டும்தான் போட்டு எடுத்திருந்தேன். இந்த இதே ஷேர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து போட்டோகிராஃபர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கும். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? தொழில் ரொம்ப இதா இருக்கு. தொழில் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நமக்கு அது தெரியல. அந்த விஷயம் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நான் போட்டோகிராஃபர்ஸை மட்டும் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே போட்டோகிராஃபர்ஸ் தான். சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு அடிஷனலா ஒரு இன்கமும் ஆயிரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்தா கூட 300 ரூபாய் சம்பாதிச்சிட முடியும் சிம்பிளா. சரிங்களா? இதெல்லாமே நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம கிளாஸ்னா வரும்போது நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதுல எங்கெல்லாம் இன்கம் வருது, எப்படியெல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியுங்கிற விஷயம் எல்லாமே புரிஞ்சுக்கும். அது நம்ம ஒரு லேப்டாப் இருந்தாவே அந்த எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுமா சார்? இல்ல நம்ம கண்டிப்பா பெரிய சார். லெவல்ல வீடியோ செட்டப், அந்த வீடியோ எடிட்டிங் செட்டப் இருந்தா தான் பண்ண முடியுமா? அந்த பிரீமியர் பேசிக் லெவல்ல நீங்க பேசிக் லெவல்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு வந்து இது போதுமானது. லேப்டாப் போதுமானது. ஹை எண்டா நீங்க பண்ணணும்னு வரும்போது தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பா ஒரு பெரிய சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். பேசிக் லெவல்ல இது போதுமானது. சரிங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சண்முகம் சார், அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே சார். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த போஸ்ட் இதை சொன்னீங்களா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய். அது நம்ம இந்த வழியில நம்ம கேட்கறதுன்றது மட்டும் சொல்ல முடியுங்களா? இப்ப நம்ம ஆட் கொடுக்குறோம் சார், ஆட் கொடுக்குறோம்ல சார் ஃபேஸ்புக்ல நம்ம அப்படின்னா நம்மளுடைய ஆட் எப்படி கொடுக்கணும்ன்றது சரிங்களா சார்? ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே சார், ஒண்ணும் இல்ல. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஃபேஸ்புக்ல பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த பேஜ்ல போயிட்டு உங்களுக்கான ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். அந்த பேஜுக்குள்ள போயிட்டு நீங்க அங்க ஒரு பேஜை மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. பேஜுக்குள்ள நீங்க போஸ்ட் போடணும், அதுல என்கேஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பேஜை கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கோட மெட்டா வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுல போய் உங்களோட ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஃபேஸ்புக் இது இருக்கு இல்லைங்களா, பேஜ் இருக்கு இல்லையா, அதை உள்ள கொண்டு வந்து கேம்பெயின் ரன் பண்ணணும். கேம்பெயின் மீன்ஸ் பிரச்சாரம் பாங்க இல்லைங்களா? அந்த பிரச்சாரம் மாதிரி நம்மளோட போஸ்ட் அங்க கிரியேட் பண்ணி அந்த போஸ்டர் வந்து எந்தெந்த ஆடியன்ஸுக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி அங்க பேமெண்ட் ஆப்ஷன் நீங்க அதுல வந்து ஒரு ப்ரீபெய்டா ஒரு 200 ரூபாய் நீங்க போஸ்ட் போடுறீங்கன்னு வைங்களா பெர் டே.
அங்க வந்து மினிமம் ஒரு 400 ரூபாய் இருக்கணும் அக்கௌண்ட்ல. அப்பதான் அந்த 200 ரூபாய்க்கு அது ரன் ஆகும். சரிங்களா? இது நீங்க ப்ரீபெய்டா 2 டேஸ் போடுறீங்க, 200 3 டேஸ்க்காவது போட்டு வச்சிருக்கணும்ன்றீங்க. ஆமா, பேமெண்ட் வந்து அங்க அட்வான்ஸா இருக்கும். ஓகேங்களா? இத போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது டெய்லியும் காமிக்கும். இது எப்படி இருக்கும்னா ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுல இருந்து ரிசல்ட் கம்மியா தான் இருக்கும். காரணம் என்னன்னா உங்களோட ஆட் என்ன மாதிரி இருக்கு, அதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இதை யாருக்கு காமிக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். சரிங்களா? இது அனலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட வேலை வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். அப்ப நம்ம வந்து இதை தொடர்ச்சியா வந்து ஒரு 3 மாசமாவது நீங்க ட்ரை பண்ணணும். 3 நாள் போட்டுட்டு இதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னோம்னா கண்டிப்பா வராது. மினிமமா ஒரு 7 to 15 டேஸாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் இதுல இருந்து உங்களால ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? இல்ல 3 நாள் 5 நாள் தான் போடுறீங்கிற மாதிரி இருந்தா இதோட பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணணும். ஒரு 1000 rupees டெய்லி பட்ஜெட் போடுறீங்கன்னா 3 நாள் 5 நாளைக்குள்ளேயே ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அமௌண்ட் கம்மியா இருக்கும்போது அதை அனலைஸ் பண்றதுக்கே நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா? ஓகே சார். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கடை ஓபன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆட் கொடுக்கறதுக்கு நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க தான் நம்ம மெயின். அந்த ஆஃபர் கொடுக்கறதா இருந்தா ஒரு 3 டேஸ் மட்டும் ஒரு 3000 நம்ம செலவு பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றீங்க. தாராளமா. அது வந்து கொஞ்சம் வேகமா நம்மளால பண்ணிட முடியும். ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் நம்ம பண்றதுனால சொல்லிட்டு இருந்தாரு சார். எது சார்? அண்ணா ஒருத்தர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாருங்க சார், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீ போஸ்ட் போட்டீங்கன்னா உனக்கு ஒரு 1000 to 2000 வியூஸ் வந்து சடனா வந்துருவாங்க, இந்த மாதிரி பாத்துருவாங்க நம்ம லோக்கல்ல. அதான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டு கடை ஓப்பனிங் அப்படின்னு சொன்னாரு. அதாங்க. அது வந்து நீங்க ஆட் ப்ராப்பரா வந்து ரன் பண்ணீங்கன்னா ஈஸியா மூவ் ஆயிரும். வெறும் போஸ்ட் போட்டு என்கேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அது வந்து ஆர்கானிக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீங்க அதுக்குள்ள டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் சாத்தியம். இமீடியட்டா போஸ்ட் போட்டோம் அப்படின்னா பெருசா நமக்கு ரீச் ஆகாது. ஆனா இது மாதிரி அதுலயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல போனீங்கன்னாலும் சரி, பேஜ்ல போட்டீங்கன்னாலும் சரி, பூஸ்ட் போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ணித்தரேன்னு சொல்லும். ஆனா அதுல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும் போது உங்களோட அமௌண்ட் ஜாஸ்தி செலவாகும். ஓகேங்களா? அது வந்து தாராளமா செலவு பண்ணும். நீங்க அது வந்து நமக்கு தேவையில்லாத இடத்துலயும் காமிக்கிறது எல்லாமே செய்யும். அதனால அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. மேனுவலா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறது தெளிவு கிடைச்சு நம்ம பண்ணணும்னா தான் நமக்கு பிசினஸ் நடக்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. சார் வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? வணக்கம் பாரதி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு கண்டக்ட் பண்ணிருந்தீங்களே, சேம் இதுதானங்க சார்? இதேதான் சார். சரி ஓகே சார். இல்ல கன்ஃபார்ம் கேட்டிருந்தேன். ஓகே. சரி ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. சரி அப்ப அதுல ரெஜிஸ்டர் பண்ணா ஓகே தானங்க சார்? அது ஓகே சார். அதே ஓகே தான். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே ஓகே தான். சரி ஓகே. ஒரு கன்ஃபார்ம்காக கேட்டுக்கிட்டேன் சார். இல்ல சார், அதேதான். அதோட மாடல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அவ்வளவு. இல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி இருந்தீங்க. சரி அதனால தான் சார் கேட்டேன். ஏன்னா நம்ம என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிஃபரெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன காலம் போயிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கூட அப்டேட் பண்ணிட்டே போகணும்ல. அதனால அப்பப்போ என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே இருப்பேன். அந்த வகையில இது கொஞ்சம் அதை விட இது அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கும். ஆமாங்க சார். ஓகே. சரி ஓகே சார், நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். இல்ல டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. நம்ம வந்து அண்ணாமலை சார் சொல்லுங்க சார். இப்போ சோசியல் மீடியால வந்து நான் அந்த சார் ஒரே செகண்ட் சார், அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க சார். இப்போ ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பாக்குற மாதிரி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பரா அதை வந்து ப்ராப்பரா எப்படி ஓபன் பண்ணணும் அந்த சப்ஜெக்டும் எல்லாமே கூட கவர் பண்ணிடுவோம். நம்ம கண்டிப்பா சார். கண்டிப்பா பேசிக்கா ஒரு சில இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுல மார்க்கெட்டிங் பண்ணணும். கண்டிப்பா அது வந்து பேசிக்ல இருந்தே நம்ம
ஒரு ஃபேஸ்புக்கை எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ரொஃபைல், அந்த பயோ, அதை எப்படி நம்ம அபவுட் எப்படி வைக்கணும், அதோட பேர் எப்படி வைக்கணுங்கிறது வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு பேர் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது இல்லைங்களா? அதனால அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட ஜேர்னி. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு போலாம். இப்போ சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வேற என்ன வரும்? லிங்க்டின் வருங்க. லிங்க்டின். ஆமாங்க. ஏன்னா இது 3 தான் மேஜரா இருக்கிற சோசியல் மீடியா. நம்ம லிங்க்டின் அதிகமா பயன்படுத்துறது இல்ல. ஆனா லிங்க்டின் வந்து ரொம்ப மேஜரா நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் அங்கதான் நமக்கு கிடைப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ். ஓகே. யூடியூப் இதுல உள்ளார பண்ணுவோம் சார். யூடியூப்பும் பேசுவோம் சார். ரொம்ப டீப்பா இருக்காது. ஆனா யூடியூப்ல நம்ம எப்படி கண்டென்ட் போடணும், யூடியூபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அது எப்படி இருந்தா நம்ம ஆட் ப்ரமோட் பண்றது, இல்ல ஆர்கானிக்கா நம்ம போஸ்ட் போடுறது, அது எப்படி ரீச் ஆகும், இது எல்லாமே நம்ம பேசிக்கா பார்த்துட்டு வருவோம். ஓகே சார். ஓகே. காமனா ஒரு வீடியோ அதாவது வீடியோ போடுறதுக்கு முதல்ல தம்ப்நெயில்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த வீடியோக்கு உண்டான ஒரு டைட்டிலை வச்சுதான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க. அப்ப நம்ம அந்த டைட்டில் எப்படி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்க்கும்போதே இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோவிந்தன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒரு வாய்ப்பு சொன்னீங்க, அதை நான் அதை பயன்படுத்த முடியல, எனக்கு அதே இதாக போயிடுச்சு. ஆமா சார். சார் அதே மாதிரி நான் இப்போ இல்லை ஊடக லைஃப் டைம் அது மார்க்கெட்டிங் பண்ணணும் சார். நான் அடுத்த லெவல் போகணும்னு சார் இது நான் நாளைக்கு பண்ணலாமா சார்? 1000 பண்ணலாம் சார், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சார் நீ சொன்ன மாதிரி இது ஒரு நாள் கற்றுக்க வேண்டிய இதே இல்லை சார். நீ சொன்ன மாதிரி டெய்லி அது லைஃப் டைம் ஜேர்னி. அதான் லைஃப் டைம் ஜேர்னிங்க. நீங்க லைஃப் லாங் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இன்னொரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அவன் டோட்டலா எல்லாமே மாத்திருப்பான். அடுத்த 6 மாசம் கழிச்சு மறுபடியும் எல்லாத்தையும் மாத்திருப்பான். இப்படி வந்து அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி கம்யூனிட்டி பீஸ் அப்படிங்கும்போது இது ரெகுலர் டச்லயே இருப்போம். அதாவது நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, நான் டச்லயே தான் இருப்பேன். அப்ப நான் லேர்ன் பண்ற விஷயங்கள் நான் வந்து இங்க ஏதோ ஒரு வகையில நம்ம வீக்லி கிளாஸ்லயே ஏதோ ஒண்ணுல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். தொடர்ந்து நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்களும் கூட அப்டேட் ஆகிட்டே வரலாம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்க சார். சார் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க போடக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ப்ரோக்ராம் இவங்க அட்டன் பண்றதை பார்த்தாவே நான் நினைப்பேன், இவங்க மட்டும் எப்படி அவங்க போடுவாங்க, நமக்கு இந்த போஸ்டிங் இதெல்லாம் எப்படி என்னன்னு அந்த ஆக்சுவலா அது திங்கிங் வந்துட்டு எப்படி இவங்க மட்டும் ஏன் அந்த மாதிரி சாத்தியமா அப்படி என்ன இது ஒரு நாளைக்கு கெஸ்ட் பண்ணவே முடியல. ஆனா உங்களே சொல்ல சார், நீங்க நடத்துன கிளாஸ் வந்து ஆக்சுவலா நீங்க அப்போ நான் கேட்கறது, இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னோன்னே சார் நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிருக்கிறீங்கிறது எனக்கு சார் எனக்கு அதாவது என்னன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க போடுறாங்க எனக்கு எப்படின்னு தெரியலன்னு. எது தெரியலையோ அதை நிறைய கத்துக்கணும். சரிங்களா? என்னோட கான்செப்ட் அவ்வளவுதான். எனக்கு எது வரலையோ, அதாவது எடிட்டிங் வரல அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். அந்த எடிட்டிங்கை ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அதை ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதே பிரச்சனை தான் எனக்கு வந்தது. அப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஃபுல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் அதை டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதாவது எதை நம்ம தெரியலன்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல்லா கத்துக்குங்க. அதுல நீங்க மாஸ்டர் ஆயிடலாம். ஓகேங்களா? இது நான் அனுபவத்துல சொல்ற விஷயம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி சார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் ஒரு கொட்டேஷன் ஒரு அனுப்பிச்சிருந்தேன்ல சார். ஆமாங்க. சரி, இப்போதைக்கு அது இன்னும் நான் அது வாங்கல சார். ஆனா இப்போதைக்கு அது பட்ஜெட் வைஸ் தான் இப்போதைக்கு அது யூஸ் பண்றேன். பின்னாடி ஏன்னா ஒரு கொஞ்சம் வளர்ச்சி ஆயிட்டு கூட பின்னாடி என்ன மாத்திக்கலாம்னு ஒரு ஐடியா. கண்டிப்பா. அதாவது இப்போதைக்கு நீங்க சிஸ்டம் பெருசா தேவையில்லை. அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் சிஸ்டத்தை பத்தி பிரச்சனை. இப்போதைக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தா போதுமானதுதான். ஓகேங்களா? சரி. அதனால தாராளமா நீங்க செய்யலாம். சரி. ஓகே. ஓகே.
தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்களே அன்மியூட் பண்ணலாம். அண்ணாமலை சார் அன்மியூட் பண்ணுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணலாம். சார் நாளைக்கு காலையில நானும் இது பண்ணிடுறேன் சார், அந்த ஜிபே ஓகே சார். எனக்கு பே பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருங்க. நான் அது பண்ணிருக்கேன் சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட்? சூர்யா சார், சூர்யா ஸ்டுடியோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க நீங்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ நீங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் வந்து இப்போ பர் இயருக்கு வந்து 5,000 சார் அந்த வெப்சைட்? இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ற எல்லாரும் லைஃப் டைம் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா அது பெர் இயர் கோர்ஸ் தான். பெர் இயர் 10,000 பிளான் பண்ணி தான் ஆரம்பிச்சது. ஓகே சார். இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம், இந்த 5,000 லைஃப் டைம்ங்கிற விஷயம். 5,000 லைஃப் டைம்ல இப்போ நமக்கு வந்து ஒரு வெப்சைட் கிடைக்குமா சார்? வெப்சைட் கிடைக்காதுங்க. வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லி தரேன். இங்க எதுவுமே நான் தரல. நான் தர்றது எல்லாமே நாலேஜ். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நான் கூட இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு தான் நான் பிளான் பண்றேன். ஏன்னா வெப்சைட்டை பத்தி நான் சொல்றேன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நாளைக்கு நீங்க செஞ்சுட்டு வரணும்னு சொல்லுவேன். நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம அப்படியே கூடவே டிராவல் பண்ணிடலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். இந்த 14 நாள் நம்ம கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள ஏகதேசம் எல்லாரும் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அது முடியலன்னா கூட மறுபடியும் நம்ம டிராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். எப்ப நம்மளால முடியுதோ நம்ம கிரியேட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட்ல ஒரு வெப்சைட் பண்றோம்னா எவ்வளவு சார் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் செலவு? சார் அதிகமா ஒரு 2,000 3,000ல கூட நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணிட முடியும். மினிமம் 1,000லயே பண்ணிட முடியும். கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஒரு 3,000 ரேஞ்சில் நீங்க கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே சார். அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ப்ரொஃபஷனலா வேணும் போது ஃபியூச்சர்ல நீங்களே பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி பண்றதுங்கிற டாப் டு பாட்டம் எல்லா மெத்தடும் நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க வந்து அடுத்தது நீங்க இந்த வெப்சைட் இருக்கு, இன்னொரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களால பண்ணிக்க முடியும். ஓகே சார். நம்ம ஏற்கனவே எடியூஸ் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டில வந்து அந்த நம்ம எப்ப தேவையோ அப்ப பாக்குற மாதிரியே இது நம்ம பாத்துக்க முடியும் அப்படிதானே சார்? கண்டிப்பா சார். கண்டிப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால வச்சுக்க முடியல. தேவைன்னும் பொழுது நம்ம போய் டக்குன்னு அது கண்டிப்பா சார். ஒரு பெரிய வாய்ப்பா எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சாப்டர் வைஸா பிரிச்சிருவேன். கிராஃபிக் டிசைன்னா ஒரு 2 days கிராஃபிக் டிசைனுக்கு இருக்கும். அதனால தனித்தனி டாபிக்ல வந்து நம்ம பேர் போட்டு தான் வச்சிருப்போம் கோர்ஸே. நீங்க எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் மட்டும் ஈஸியா ஓபன் பண்ணி பாத்துற முடியும். அது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இல்லைங்களா? ஆமா சார். அதுதான் சார் இது சக்சஸ்க்கான பெரிய ரீசனே அதுதான் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற கால ஓட்டத்துல டைம் கிடையாது. சோ நமக்கு தேவைன்னும் பொழுது அது எங்க போய் எடுத்துன்னு வரன்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு ஆயிடுது வெப்சைட்ல உட்காந்து. கண்டிப்பா. ஓகே சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, டவுட் எதுவும் இல்லைன்னா இந்த செஷன் எப்படி இருந்தது சொல்லலாங்களா? யாராவது உபயோகமா இருந்ததா? ஏன்னா கிட்டத்தட்ட தூங்குற நேரத்தை தியாகம் பண்ணி தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. வணக்கம் கோவேந்திரன் சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலா நாங்க தான் சார் உங்களுக்கு அது தேங்க்ஸ்னு ஒரு சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது அது நீங்க சொல்றதை விட நாங்க லேர்னிங் பண்ணிக்கிறது ரொம்ப அதோட சிறப்பு சார். ஆக்சுவலா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நாங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணா எங்களுக்கு வந்து அடுத்து ஒரு இப்போ உங்க மாதிரி நீங்க ஆல்ரெடி நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா இந்த குரூப்ல நல்லா யாரு லேர்னிங் பண்றதுக்கு ஒரு இதா இருக்குங்களோ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் சொன்னீங்க. வெறும் நாலேஜ் அப்படின்னா நாலேஜ் நாளைக்கு காலையில இருக்குமான்னு கேட்டா இருக்காது. காதுல வாங்கிட்டு போயிருவோம்.
ஆனா கண்டிப்பா கண்டிப்பா இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டீங்கனாலும் லைஃப் டைம் அது கூட வரும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அதனால சார் கண்டிப்பா. ஆக்சுவலா இது இருக்கிற ஒவ்வொருத்தருமே சார் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு போகணுன்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தா தான் சார் அது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மைதாங்க. இல்லைன்னா இவ்வளவு நேரம் இங்க உட்காரணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா புதுசா கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இருப்பீங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா சார். அடுத்த ஸ்டெப் போறவங்க டிராவல் பண்ணுவாங்க கூட, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஓகே. பல வகையான இதுல இருந்தாலையும் அவங்களுக்கு இந்த கத்துக்கணும்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மற்றது எல்லாமே தானா வந்துருது. அவ்வளவுதான் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. சூர்யா சார் சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. சார், இது எல்லாமே நமக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நிறைய நம்ம ஒரு 1 டே, ஹாஃப் டே, நேர்ல, வெபினார்ல எல்லாம் நம்ம சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனா வந்து உங்க மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், எடிட்டர், அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயங்களுமே வந்து ஒரு போட்டோகிராஃபருங்க, வீடியோகிராஃபருங்களுடைய ஸ்ட்ரகிள புரிஞ்சு, சோ எங்களுக்காக வந்து இந்த ஒரு பிரைஸ்க்கு நீங்க வந்து கொடுக்கறதுன்றதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் கிளாஸ்ல. அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ உங்களுடைய கண்டிப்பா சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பா. எங்களுக்காக செய்யுங்க. நன்றிங்க என்னோட சார். லைஃப் டைம் நான் வந்து இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், என்னோட கம்யூனிட்டிக்காக. சரிங்களா? அதனால நான் வந்து என்னால முடிஞ்சது நான் புதுசு புதுசா லேர்ன் பண்ற எல்லா விஷயமும் நான் இங்க கொடுத்துட்டு தான் இருப்பேன். கூட டிராவல் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பண்ணாதவங்களும் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இதை தேடி வரதான் செய்வாங்க இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்கும் இந்த தேவைகள் இருக்கு. ஆமா ஆமா. சூழ்நிலை காரணம், இன்னும் நேரம் சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல பண சூழ்நிலையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுனால அவங்க தள்ளி போலாமே தவிர தேவை எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம். சரிங்களா? புதுசு புதுசா கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு போயிட்டு. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே நன்றி ஓகே. சார். நன்றி. நன்றி. சார், வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட நேரம் 10:28. டவுட் எது இல்லைன்னா நம்ம 10:30க்கு க்ளோஸ் பண்ணிடலாம் செஷனை. ஓகே சார், தேங்க்யூ. நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்க நாளைக்கு பகல்ல கூட கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். குட் நைட்.